சொல்லுது. பவுல் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் மாத்திரம் இல்லப்பா, அவருடைய அரசாங்கத்தை புரிஞ்சுக்க. அந்த அரசாங்கம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறதுக்கு மாத்திரம் நான் சொல்லலை. அந்த அரசாங்கம் ஒரு பெரிய ப்ரூஃப். அந்த அரசாங்க அது ஒரு பெரிய ஆதாரம். அதே பவர் தான் உனக்குள்ளேயே வேலை செய்யுது. உனக்குள்ளேயே வேலை செய்யுது. அல்டிமேட் ப்ரூஃப் உனக்குள்ளேயே வேலை செய்யுது. ஏன்னா அந்த அரசாங்கத்தில் இயேசுவை நிறுத்துவதற்கு அவர் என்ன செய்தாரோ அது உனக்கும் செய்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே எபேசியர் 2 படிச்சிருக்கிறோம். நம்மளை அவரோடு உயிர்த்தோடு எழும்பது மாத்திரம் இல்லை, உன்னதங்களில் அவரோடு உட்காரவும் வைத்திருக்கிறார். சேம் பவர், ரிசரக்ஷன் பவரோடு உட்கார வச்சிருக்காரு. இதெல்லாம் உணர்ந்தா தான், ஐயோ இவ்வளோ பெரிய பவர் எனக்குள்ள வேலை செய்தா, இவ்வளோ அரசாங்கத்தினுடைய வல்லமை, கிறிஸ்துவுடைய வீட்டிருத்தல் அரசாங்கத்திலேருந்து எனக்கு வல்லமை கிடைக்குதா, அதை நான் அறியணுங்க. பவுலோடு நம்ம இன்னமும் என்ன சேர்த்துக்கலாம்? அவருடைய